ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் ஐ wanna be ஒரு சூப்பர் ஸ்டார் எபிசோட் 1 பார்ட் 3 தான் பார்க்க போகிறோம். இப்போது திருட்டுத்தனமாக வீட்டுக்குள்ளே போன நம்ம ஹீரோயின் வான் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற ஃப்ரிட்ஜை திருட்டுத்தனமாக ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தா அவ்வளோ ஸ்டெப்ஸ் இருக்குது. ஏன்னா இவ்வளோ நாள் அவங்க வீட்டில் இருக்கும்போது இருந்திருக்காது இல்லையா, அவங்க பேரண்ட்ஸும் அங்கே இல்லை. ஸோ அதில் எதுவுமே இருந்திருக்காது. இப்போ அங்கே நிறைய திங்ஸ் இருக்குது. அதை பார்த்தது அவங்களுக்கு ரொம்பவே ஹாப்பி ஆகிடுது. அதுலேருந்து ஒரு வாழைப்பழத்தை எடுத்து சாப்பிட ட்ரை பண்ணுறாங்க. ஓ மை காட், நல்ல வேளை நம்மளோட எக்ஸ் சூப்பர் ஸ்டார் இந்த வீட்டுக்கு வந்தாங்க, அதனால் எனக்கு இவ்வளோ திங்ஸ் கிடச்சிதுன்னு சொல்லி இவங்க சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. என்னென்னலாம் பிடிச்சிருக்கோ எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட்றாங்க. அப்படி சாப்பிடும்போது தான் என்ன ஆகுதுன்னா அவங்களுடைய ஃபோனே அங்கே ரிங் ஆகுது. ஓ மை காட், ஃபோன் அடிக்குதுன்னு சொல்லிட்டு இவங்க பதறாங்க. அந்த சவுண்டு வந்து நம்ம விண்ணுக்கு கேட்டுறக்கூடாதுன்னு. ஸோ அவங்க வச்சுருக்க திங்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா அங்கங்கே போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுட்டு அந்த இடத்த விட்டு ஓடி போய் அந்த ஃபோன் எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு இவங்க போகிறாங்க. இவங்க இவ்வளோ செஞ்சும் இவங்க பண்ண தப்பு என்னென்னா மண்டை மேலே இருக்கிற கொண்டையை மறந்த மாதிரி வாழைப்பழத்தை சாப்பிட்டுட்டு தோலை அங்கேயே போட்டு வந்துடுறாங்க. இப்போ இவங்களுக்காக வெளில ஒரு ஆள் வெயிட் பண்ணுது. இப்படியே பார்த்துட்டே இருக்கும்போது காரை பார்க்குறாங்க. யாரா இது, கார்லாம் புதுசாக நிற்கிதுன்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் நம்ம வானே அந்த வீட்டுக்குள்ளேருந்து திருட்டுத்தனமாக வெளில வராங்க. அதுவும் சத்தம் போடாமல் வான்னு கூப்பிட்டா கூட பேசாத ஒன்றும் இல்லை, சைலண்டாக வான்னு சொல்லி அவங்கள அந்த இடத்த விட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போது சவுண்டு கேட்டு நம்ம வின் அந்த இடத்துக்கு வர ட்ரை பண்ணுறாங்க. வந்து பார்த்தா என்னடா இது, யாரோ வந்துட்டு போனவங்க ஒரு ப்ரெசன்ஸ் இருக்கிற அந்த ஃபீல் இருக்கும் இல்லையா, அந்த ஃபீல் இருக்குது அவங்களுக்கு. இப்போ தான் திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தோன்னே வாழைப்பழம் கண்ணில் மாட்டுது, வாழைப்பழம் தோல். ஸோ இப்போ அந்த தோல் எடுத்து பார்த்துட்டு யாரும் இங்கே வந்து சாப்பிட்ருக்காங்கிறது அவங்களுக்கு நல்லா தெரியுது. ஏன்னா அந்த வாழைப்பழத்தை அவங்க சாப்பிடல. இப்போ அங்கே இருக்கிற டஸ்ட்பின் எல்லாத்தையுமே அவங்க ஒரே செகண்டில் நோட் பண்ணிடுறாங்க. ஸோ எல்லா இடத்துலையும் ஃபஸ்ட்டு லைட்ஸை ஆன் பண்ணுறாங்க. சரி விண்டோவை பார்க்கலான்னு சொல்லிட்டு டோர் ஓப்பன் பண்ணி பார்த்தா ஆல்ரெடி அது ஓப்பனில் தான் இருக்குது. இது இன்னும் அவங்களுக்கு இன்னும் ஷாக்காக இருக்குது. யாரோ வந்திருக்காங்கிறது அவங்களுக்கு உறுதியாயிடுது. ஸோ இப்போ டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு அவங்களும் உள்ளே போயிடுறாங்க. அப்படியே யோசிச்சுட்டே இருக்காங்க. அவங்களுக்கு ஒன்றுமே புரியல. ஆள் வந்ததுக்கான இது தெரியுது, ஆனால் இந்த வீட்டில் ஆளையே காணோம். அப்போ என்ன இருக்குன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு பயங்கரமாக வந்துடுது. ஸோ எடுத்தோடனே நம்ம ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணலான்னு சொல்லிட்டு டாமுக்கு தான் கால் பண்ணுறாங்க. டாமுக்கு கால் பண்ணி இந்த வீட்டில் இதுக்கு முன்னாடி ஏதாவது ஹிஸ்ட்ரிலாம் இருக்கான்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்க ஒரு ஆள் வந்திருக்குங்கிற ஃபீலை விட ஒரு பேய் வந்திருக்கிற ஃபீல் தான் அவங்களுக்கு இருக்குது. ஏன்னா அவங்க ஆளை இன்னும் கண்ணில் பார்க்கல. ஸோ இப்போ இங்கே இருக்கிறது ஒரு ஆவி அவங்கள பொறுத்த வரைக்கும். அதனால் டாம் கிட்டே கேட்டுட்ருக்காங்க. டாமும் ஏன் என்னாச்சு, ஏதாவது ப்ராப்ளமானு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை, இங்கே நடக்கிறதெல்லாம் ஸ்ட்ரேஞ்சாக இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே டக்குன்னு அங்கே உள்ள லைட்லாம் பிளிங்க் ஆகுது. லூஸ் கனெக்ஷன் போல் இங்கே ஏதோ பேட் எனர்ஜி இருக்குதுன்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க. இங்கே நம்ம வானை பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்டு கூட வராங்க. இங்கேயே ஸ்டாப் பண்ண, நான் இங்கேயே இறங்கிக்கிறேன், எனக்கு எதுவும் சாப்பிட தோணலைங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அந்த ஃப்ரெண்டோட பேர் மீடி. இவங்க ஃப்ரெண்டு பேர் மீடி, அவங்க ஃப்ரெண்டு பேர் டாம். இந்த மீடி என்ன பண்ணுறாங்கன்னா, சாப்பிட தானே என்னை கூப்பிட்டேன், அந்த ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்லாம் தானே நீ சொன்னேன், இப்போ என்னாச்சுன்னு சொல்லி கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் ஆல்ரெடி சாப்பிட்டேன், இப்போ எனக்கு சாப்பாடு வேணும், நான் இப்போது ஒரு டாக்டர் கேரக்டருக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், ஸோ நீ டாக்டர் தானே, நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கிற மாதிரி இவங்களோட ஸ்கிரிப்டுக்கு அவங்கள ஹெல்ப் பண்ண சொல்கிறாங்க போல். இப்போ அப்படியே மெதுவாக போயிட்டு கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே போகிறாங்க. ஆனால் கேட் ஓப்பன் பண்ணி போனவங்களுக்கு அங்கே டோர் க்ளோஸ் ஆகிருக்கிறத பார்த்தோன்னா ஷாக் ஆகிடுச்சு. கீயும் உள்ளே தான் இருக்குது. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே இருக்கிற விண்டோ ஓப்பன் பண்ணி எலி மாதிரி அப்படியே நுழைஞ்சி வெளில வராங்க. இப்போது மார்னிங் ஆகிடுது. மார்னிங் ஆனதும் பார்த்தீங்கன்னா நம்ம வின்னு அவங்களுடைய ரொட்டீன் ஒர்க்கு ஏதோ சின்னதாக அவங்கள முடிஞ்சதை அங்கே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம டாம் வந்து அங்கே வரான். வந்தவன் என்ன சொல்கிறான்னா, கஃபேக்கு போலியான்னு சொல்லிட்டு நம்ம வின்னு கேட்க, அதுக்கு நம்ம டாம், நான் ஒரு ஷாப் வழியாக போனேன், அந்த ஷாப்பில் இருக்கிற ஃபுட்டு உனக்கு பிடிக்கும்ல, அதனால தான் உனக்காக உன் ஞாபகம் வந்தது, வாங்கிட்டு வந்தேன்னு சொல்கிறாரு. ஓ அப்படியா, தேங்க்யூ ஸோ மச். அப்போ காஃபின்னு சொல்லிட்டு கேட்கும்போது காஃபி அப்புறமா, ஓ அப்படியா, சூப்பர் தேங்க்யூ. அப்போ நீ கஃபேக்கு போலியான்னு சொல்லி கேட்கும்போது அது அப்புறம் போய்க்கலாம், ஒன்றும் அவசரம் இல்லைங்கிற மாதிரி டாம் சொல்கிறான். இப்போ நம்ம வின் என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னா காஃபி தான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க.
ஸோ நான் இங்கேயே ப்ரிப்பேர் பண்ணி தரேன், நோ ப்ராப்ளங்கிற மாதிரி வின் சொல்கிறாங்க. இப்போ நம்ம தாமோடைய ஃபோன் அடிக்குது. அந்த ஃபோனில் வர ஆள் தான் சர்ப்ரைசிங்கான ஆள். மே தான் கால் பண்ணுறாங்க. உடனே நம்ம டாம் என்ன பண்ணுறான்னா வின் கிட்ட, இங்கே பாரு, இந்த காலை நான் எடுக்கவா வேணாமான்னு சொல்லி கேட்குறாங்க. எடுத்து பேசுன்னு சொன்னதும் இவரும் ஸ்பீக்கரில் போட்டு எடுத்து பேசுகிறாரு. ஸோ இப்போ அவங்க எடுத்ததுமே என்ன கேட்குறாருன்னா, ஏமே என்ன ஆச்சரியமாக இருக்குது, எனக்கெல்லாம் கால் பண்ணியிருக்க, பேசிக்கலி நீ எனக்கு கால்லாம் பண்ண மாட்டியே, என்ன விஷயம், உனக்கு நான் ஏதாவது பண்ணணுமான்னு சொல்லி டாம் கேட்குறாரு. அவங்களும் அவங்க எதுக்காக கால் பண்ணாங்களோ அந்த விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எனக்கு வின்னோடைய நம்பர் வேணும்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவனுடைய பழைய நம்பருக்கு நான் கால் பண்ணேன், அது ரீச் ஆகலை. ஸோ எனக்கு இப்போ உள்ள நியூ நம்பர் கொடுன்னு சொல்லி கேட்கும்போது, ஏன் வின்கிட்ட ஏதாவது சொல்லணுமா, என்கிட்ட என்ன சொல்லு, நான் சொல்லிடுறேன்னு சொல்லி இவரும் சொல்கிறாரு. அது எங்களுடைய பர்சனல், என்னால் உங்ககிட்ட சொல்ல முடியாது, ஸோ வின்கிட்ட தான் சொல்லணும் அவங்களும் சொல்கிறாங்க. நான் இதை டைரெக்டாக பண்ண முடியாது, ஸோ ஃபர்ஸ்ட் வின்கிட்ட உன்கிட்ட நம்பர் தரலாமா வேணாமான்னு கேட்டுட்டு தான் என்னால் பண்ண முடியும், ஏன்னா அவளை ஹர்ட் பண்ண ஒரு ஆள் நம்பர் கேட்டதும் கொடுத்துட முடியுமான்னு சொல்லி கேட்குறாங்க. வின்கிட்ட கேட்டுப்பாரு, கண்டிப்பாக அவள் ஹாப்பியாக தான் ஃபீல் பண்ணுவா, ஸோ கேளுங்கிற மாதிரி இவங்க ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. வின்னை பார்த்ததும் வின்னு வேணான்னு சொல்லி தலையாட்ட, எனக்கு இது என்னமோ குட் ஐடியாவாக தோணல, ஸோ நீ வின்னை இப்போ மீட் பண்ணுறதோ நம்பர் ரீச் பண்ணுறதோ அதெல்லாம் ரொம்ப கஷ்டம், ஏன்னா அவள் நம்பர் சேஞ்ச் பண்ணிட்டா, லைனை நம்பர் சேஞ்ச் பண்ணிட்டா, ஏன் சொல்ல போனால் வீட்டை கூட சேஞ்ச் பண்ணிட்டா, ஸோ இப்போ அவளை மீட் பண்ணுறது அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம டாமும் சொல்கிறாரு. சரி, இப்போ வேறு எதுவும் விஷயம் இல்லைல்ல, நீ கேட்டதுக்கு நான் பதில் சொல்லிட்டேன், அப்போ நான் காலை கட் பண்ணிடவான்னு சொல்லி கேட்கும்போது, ஒரு செகண்ட் இரு, எனக்கு இப்போ டிவோர்ஸ் ஆகிடுச்சி, பழைய நம்பர் நான் யூஸ் பண்ணல, ஏன்னா அந்த நம்பரை யூஸ் பண்ணி என்னை டிவோர்ஸ் பண்ண கால் பண்ணிகிட்டு இருப்பான்னு சொல்லிட்டு நான் யூஸ் பண்ணுறதில்ல, ஸோ எனக்கு இவள் கால் பண்ணுன்னா என்னுடைய நியூ நம்பருக்கு தான் கால் பண்ணணுங்கிற மாதிரி அவங்க அதை இன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. அந்த டிவோர்ஸுங்கிற விஷயத்த கேட்டதுமே நம்ம வின் அப்படியே ஷாக் ஆகிடுறாங்க ஒரு செகண்ட். இப்போ நம்ம டாம் என்ன பண்ணுறான்னா வின்னு சொல்லிட்டு வின்னை கூப்பிட்றான். கூப்பிட்டு எதுவும் ப்ராப்ளமானு சொல்லி கேட்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நம்ம வேலையை நம்ம பார்ப்போங்கிற மாதிரி அவங்களும் சொல்கிறாங்க. சரி, நீ எங்கேயாவது போறியா வின், எங்கேயாவது கூட்டிகிட்டு போகணுமான்னு சொல்லி தாம் கேட்க, இல்லை நான் எங்கேயும் போகல, இங்கே தான் இருக்க போகிறேன்னு சொல்லிட்டு நம்ம வின்னும் சொல்லிடுறாங்க. சரி பின்ன, அப்போ நான் அந்த இடத்த விட்டு கிளம்புறேன், அப்புறம் பார்க்கலான்னு சொல்லிட்டு பாய் சொல்லிவிட்டு அவரும் அங்கேருந்து போயிடுறாரு. இப்போ இவர் ஃபுட்டு வாங்கிட்டு வந்தார் இல்லையா, அதை சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அதுக்கான ப்ரிப்பரேஷனை இவங்க பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே நம்ம ஹீரோயின் வானை பார்த்தீங்கன்னா அப்படியே ஹீரோயின் மாதிரியே ரெடி ஆகி இன்றைக்கி எங்கேயோ வெளியில் போகிறாங்க போல். ஆல்ரெடி அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட சொன்னாங்க இல்லையா, இன்றைக்கி ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குது போய் பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு, டாக்டர் ஸ்கிரிப்டு. ஸோ அதை பார்க்கறதுக்காக அழகாக நீட்டாக ரெடி ஆகிட்டாங்க. ரெடி ஆகி இப்போ ஷூஸ்லாம் எடுத்துகிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. என்னமோ அவங்களுடைய சொந்த வீட்டில் அவங்க கிளம்புற மாதிரி கிளம்பி பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது வின் அங்கே இருக்கிறது. ஓ மை காட், இதை நம்ம மறந்துட்டோமேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பின்னாடி மறைஞ்சி அங்கே மறைஞ்சி ஒரு வாளாக தாண்டி அவங்க எங்கே போகணுமோ அந்த இடத்துக்கு போயிட்டாங்க. இன்னும் அந்த வீட்டுக்குள்ளேயே தான் இருக்காங்க, வீட்டை தாண்டி எங்கேயும் வெளில போல. ஆனால் எத்தனை நாளைக்கு இப்படியே ஒழிஞ்சிக்கிட்டே அந்த வீட்டுக்குள்ளேயே இருக்க முடியும்னு தெரியல. என்னைக்கு 2 பேரும் மீட் பண்ண போகிறாங்களோ, என்னென்ன நடக்க போதோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே காய்ஸ், நெக்ஸ்ட் பார்ட்டில் மறுபடியும் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.